அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் டிடிசிபி ரீசேல் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 லட்சத்துக்குள்ளே எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு சூப்பரான வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து எனக்கு ஒரு டிடிசிபி சைட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது உங்களுக்கான சைட்டு தாங்க. ஏன்னா சக்தி என்ஹெச்சுக்கு பக்கத்துலேயேங்க, கோவை டு சக்தி என்ஹெச்சுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயேங்க நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இதுதாங்க நம்ம சைட்டு. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க, சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க. நம்ம சைட்டுக்கு வழி அப்ரோச் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. தெற்கு மேற்கா பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. அது இல்லாமல் கிழக்கு மேற்கா பார்த்திங்கன்னா 23 அடி ரோடுங்க. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டாக சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. 40 அடி ரோடுங்க ஒரு சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடுங்க. 35க்கு 50ங்கிற அளவில் அழகாக அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கா பார்த்தீங்கன்னா 35 அடிங்க. கிழமேற்கா பார்த்தீங்கன்னா 50 அடிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.25 சென்ட்டுங்க. சூப்பரான சைட்டுங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குங்க. நம்ம சைட்டோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து இறங்குனதுமே நம்ம சைட் பார்த்திங்கன்னா 3வது சைட் அமைஞ்சிருக்குங்க. நீங்களே பாருங்கள், நம்ம சைட்டுக்கு அடுத்து சுற்றியுமே எத்தனை வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சைட்டை தாண்டி தான் இருக்குங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வாங்குறீங்கன்னு இந்த சைட்டை வச்சுக்கலாட்டும். பாருங்கள், உங்களுக்கு தேவையான இபி தண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. அதனால தான் இங்கே எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல டெவலப்பிங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வடக்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம அப்படி அந்த ரேட்டே சொல்லிங்க. கோயம்புத்தூரில் கோவை டு சக்தி மெயின் ரோடுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சக்தி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா அன்னூருங்க. அந்த அன்னூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் சக்தி போகிற மாதிரி வந்தீங்கன்னா சாமுந்திரிகா கல்யாண மண்டபங்க. அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. முத்து கார்டன் அப்படின்னு சொல்லி சூப்பராக லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம சைட்டோட அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா சுற்றியுமே நம்ம சைட்டுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. சைட்டு நீங்களே பாருங்கள், நம்ம சைட்டுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடுகளாக இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடுத்தடுத்து வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 5 lakhs பார்க்குறீங்கன்னா இதுதான் ஒர்த்தான சைட்டுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட மார்க்கெட் ஃபுல்லாக ஹையாக இருக்குங்க. இப்போ மெட்ரோ, 4 வழிச்சாலை, பசுமை வழிச்சாலைங்க, கிழக்கு புற வழிச்சாலை, இப்படி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுதுங்க. ஐடி பார்க் எல்லாமே வரப்போகுதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பசுமை வழிச்சாலை 4 வழிச்சாலைக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் வந்துடுங்க. அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கோவை டு சக்தி மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னூரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அன்சைடும் கூட சென்ட்டு வந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. நம்ம அந்தளவுக்கு லாங்காக போகவே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. அந்தளவுக்கு 5 கிலோமீட்டரும் கூட வராது, அதுக்குள்ளே தான் வரும். அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சென்ட்டு வந்து வெறும் 4 லட்சம் தாங்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கோ இல்லைங்க, இல்லை அன்அப்ரூவ்டு சைட்டோ இல்லை பஞ்சாயத்து அப்ரூவ்டு சைட்டோ இல்லைங்க. பக்காவான டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க. கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க. முக்கியமாக இல்லைன்னா 20 அடி ரோடு இருக்குது, இல்லைன்னா 25 அடி ரோடு இருக்குங்க. பட் நம்ம சைட்டுக்கு பாருங்கள், சென்ட்டு 4 லட்சம் தான் சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னராக இருக்குது. சுற்றியுமே வீடுகளும் இருக்குது. 40 அடி ரோடுங்க. 40 அடி ரோடு 23 அடி ரோடுங்க. நீங்கள் இபி எடுக்கணுன்னா பக்கத்துலேயே இபி லைன் இருக்குது. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணுன்னா இபி தனியாக டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. ஏன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டெவலப்பிங் ஏரியா தாங்க. இனிமேல் டெவலப் ஆக போகிற ஏரியாவும் இது தாங்க. நீங்கள் இப்போ சென்ட்டு 4 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட்டு ஒரு 5 ரூபாய்க்கு மேலே தாங்க போகும். 6 ரூபா 7 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னா பக்கத்தில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து சைட் போட்டு இருக்காங்க. அந்த சைட்டெல்லாம் இதாகும்போது அவங்களாம் 6 ரூபா 7 ரூபா விற்கும்போது நம்ம சைட் ஆட்டோமேட்டிக்காக ரேட் இன்க்ரீஸ் ஆகிங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே 1 ரூபா 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆனாலும்
ஆச்சரியப்படுறக்கு இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சைட் ஒத்தான சைட்டு தாங்க. ஏன்னா இது பழைய லேஅவுட் தாங்க. பட் என்ன நீட்டாக பக்காவாக டிடிசிபி அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் லோன் போகிறனாலும் போய்க்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 80% லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துடலாங்க. நீங்கள் ஒன்று மார்க்கெட் ரேட் விசாரிச்சுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சக்தி போகிற வழியில் ஓதிமலை அந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து அன்னூருக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க. அவினாசி சாலையும் பக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி டு மேட்டுப்பாளையம் சாலையும் ரொம்ப விரிவாக்கம் பண்ண போகிறாங்க. பெரிய சாலையாக பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிருங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை வீடு கட்டுக்கு வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸுங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு மித்த சைட்லலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுதுங்கன்னா, நம்ம சைட்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 6 மந்த் 1 இயர்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து லேஅவுட் ஆகுதுங்க. அப்படிங்கும்போது நம்ம சைட்டோட வேல்யூ டபுளாக இன்க்ரீஸ் ஆகிக்குங்க. லோ பட்ஜெட்டில் இங்கெல்லாம் சைட்டை எல்லாருமே 5 ரூபா 6 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து வெறும் 4 லட்சம் தாங்க சொல்லியிருக்கோம். அதுவும் லைட்டாக நெகோஷியபிள் இருக்குங்க. உங்களுக்கு சைட் பிடிச்சினா உடனடியே கிரைய மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாங்க. இருந்து அன்னூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் என்ன ரேட்டு போகுது, இல்லை இந்த சைட்டுக்கு அடுத்த சைட்டு என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தாராளமாக விசாரிச்சுங்க. இந்த மாதிரி 40 அடி ரோட்டில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக சுற்றியுமே வீடுகள் இருக்கிற ஏரியாவில் இந்த ரேட் இருக்கான்னு தாராளமாக விசாரிச்சுங்க. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ விசாரிச்சுக்கோங்க. இங்கே இந்த சைட் தான் லோ பட்ஜெட்டுங்க. மற்றவங்கெல்லாம் வந்து 5 ரூபா 6 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சைட் பண்ணது வடக்கு கிழக்கு கார்னர் சைட் வெறும் 4 லட்சம் தான் சொல்லியிருக்கு. நெகோஷியபிள் இருக்குங்க. சூப்பரான சைட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக சூப்பரான சைட்டுங்க. நீங்கள் இந்த சைட்டுக்கு வர்ற வழி மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் கோவை டு சக்தி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா அன்னூருக்கு அடுத்து சக்தி ரோட்டில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சாந்திரிகா கல்யாண மண்டபங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் மறுபடியும் வந்து ரைட் எடுத்திங்கன்னா நேராக வந்து நம்ம சைட்டுக்கே வந்துடுங்க. முத்து கார்டனுக்கே வந்துடும். ஸோ மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டே இருப்போங்க. லோ பட்ஜெட் சைட்ஸ் வீடியோ போடுவோங்க. அதனால் வந்து தொடர்ந்து எங்கள் சைட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க. நன்றிங்க.